அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பலிபீடம். கோயில்களில் கொடிக்கம்பத்து பக்கத்தில் பலிபீடம் இருக்கும். இந்த பலிபீடம் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு கொண்டதாக இருக்கும். தாமரைப்பூ டிசைனில் இருக்கும். பலிபீடமும் கருவறைக்குள்ளே இருக்க இறைவனுக்கும் சரிசமமாக இருக்கும். அந்த உயரம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உயர்த்தி தான் வச்சுருப்பாங்க. சரி, பலிபீடம் எதுக்கு அப்படின்னா, இதில் உயிர் பலி பண்ணுவாங்களா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. நம்முடைய இந்து தர்மத்தில் பலிபீடம் அப்படின்னா இறைவனுக்கு படையல் போடுறதுன்னு அர்த்தம். காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் அங்கே வைப்பாங்க, சாமிக்கு நிவேதனம் வைப்பாங்க. பொதுவாக கோயிலை சுற்றி 8 பலிபீடங்கள் இருக்கும், 8 பிரகாரங்களில். என்னென்ன? இந்திரன், அக்னி, வருணன், வாயு, குபேரன், யமன், நிருதி, ஈசானன். இவங்களுக்காக அங்கங்கே கொஞ்சம் சாதம் படையலாக வச்சுட்டு வருவாங்க. நம்ம ஜனங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் அந்த பலிபீடத்தை தாண்டி உப்பு மிளகு கொட்டுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உப்பாகிய உடம்பில் மிளகாகிய கெட்ட எண்ணங்களை உங்ககிட்ட கொட்டிட்டு போகிறோம்ப்பா அப்படின்வாங்க. உண்மையிலேயே ஒரு கோயிலுக்குள்ள நுழையும் பொழுது நம்ம முதல்ல பலிபீடத்தை தான் வணங்கணும். வணங்கும் பொழுது எல்லார்கிட்டேயும் கோவம், பொறாமை, ஆத்திரம், ஒரு அதாவது சூது, வாது, இதெல்லாம் கெட்ட குணங்கள், எரிச்சல் இதெல்லாம் இருக்கும். அந்த குணங்களெல்லாம் அங்கேயே விட்டுட்டு பலியிட்டுட்டு இறைவனை போய் நம்ம சுத்தமாக போய் கும்பிடணும் அப்படின்றதுக்காக தான் பலிபீடம். நம்முடைய தவறான எண்ணங்களையும், குரோதங்களையும், பொறாமைகளையும் அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டு சுத்தமான மனதோடு போய் இறைவனை வணங்குறதா ஐதீகம். அந்த காலத்தில் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆக மக்களே, அது மாதிரி பலிபீடத்தை தொட்டுலாம் கும்பிடக்கூடாது. பலிபீடத்தை தொட்டு கும்பிட்டிங்கன்னா குளிக்கணும்னு சொல்லி ஐதீகம் இருக்குது. ஏன்னா பலருடைய கெட்ட எண்ணங்கள் அந்த இடத்துல தான் வந்து இறைவனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கேயே சமர்ப்பிக்கப்படுது. அதனால் மக்களே, இனி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாக்கா பலிபீடத்துக்கிட்ட நின்று உங்களுடைய தவறான கோபதாபங்கள் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு சுத்தமான மனசோட போய் இறைவனை வணங்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.